இது ஊடாயில வேற ஏதாவது பாத்திரத்தை தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா என்ன கேளு, பிள்ளைய பத்தி சொன்னா தொல்லைய பத்தி வச்சுக்கிட்டு வாயா போய் என்னன்னு கேட்கலாம். காய்கறி எல்லாம் வீணா போகுது. ஐயோ நிறுத்துடா. ஏய் அவன் தங்கச்சிடா, எதுக்குடா எப்படி போட்டு அடிச்சுன்னு இருக்கிற? ஏன் இப்படி சண்டை போடுற? பொண்ணு மாதிரி அடி நடந்துக்கிற? உன் சத்தம் தெரு முழுக்க கேக்குது. உன் நாளைக்கு நிம்மதி போகுது. உன் புள்ள பெரிய இவனா மேல கை வைக்கிறான். மேல கை வச்சா நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டானா? திருப்பி அடிச்சா என்னவா? அவன் தானே முதல்ல அடிச்சான். நீ நியாயமா அவனதான் கேட்கணும். அடி வாங்கிட்டு சும்மா நிக்க சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாது. நான் என்ன உன்ன சும்மா அடிச்சேன்? நீ லவ் பண்ற ஒரு பொறுக்கி அவன் அண்ணனை கூட்டு வந்து நம்ம வீட்டுல கத்துவான், என்ன பிடிச்சி தள்ளி விடுவான். நீயே இடிச்சுக்கிட்டு வேடிக்கை பாப்ப. ஐயோ தங்கச்சி பாவமே நான் அப்படியே விட்டுடுமா? ஒண்ணுறவனிய கை படட்டும் அப்ப தெரியும் அந்த வானத்தை யாருன்னு. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? சொன்ன கேட்க மாட்டியாடி நீ? ஏன் அப்படி பண்ற? இப்ப எதுக்கு நீ நடிக்கிற? எல்லாரும் போட்டு அடிக்கதானே பெட்டீங்களா? பாரு பண்ணது, நாங்க போய் அந்த பாண்டி வீட்டுல பேசிட்டு வந்துட்டோம். இனிமே நீ அவன் கடைக்கு போறது அவங்க வீட்டுக்கு போறதுன்னு ஏதாவது பண்ண நானே உன்னை கொண்டு போட்டுருவேன். நான் அப்படிதான் போய் பாப்பேன். உங்களால ஆனத பாருங்க. இன்னொரு தடவை அவன் கடை பக்கம் போய் பாருடி, உன் காலை உடைக்கிறனால பாரு. நான் போவேன்டா போவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் இங்க தானே நிக்கிறேன். என் காலோட உடடா. அவசரப்படாதா. என் வயிற்று வந்து பொறுத்து தெரிஞ்சிருக்க பாரு. உன்னை நினைச்சாலே அவமானமா இருக்குடி. ஊர்ல எல்லாருக்கும் யோகிதா தெரிஞ்சு போச்சு. எங்க போனாலும் என்னையும் அவனே நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. அசிங்கமா இருக்கு.